அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்துடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்துவிட்டு நீங்கள் என்ன அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 21ஆம் திருநாள் 2022 வியாழக்கிழமை, சுபக்கிருது வருடம் ஆடி மாதம் 5ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம் மத்தியானம் 2 மணி 15 நிமிஷம் வரை இருக்கிறது. அதுக்கு பின்பு பரணி நட்சத்திரம். மேஷராசி. அஷ்டமி திதி தேய்பிரை. அஷ்டமி திதி தேய்பிரையில் இருக்கும் பொழுது அம்மாவுடைய மூதாதையர்கள் சார்ந்த பித்ரு காரியங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள், அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும்னு சொல்லலாம். இந்த நாளில் செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு சோபிக்கும். அதற்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும், குளிகை காலை 9 மணிலேருந்து 10 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் இன்று காலை 9 மணிலிருந்து 10 மணி 30 நிமிஷம் வரையும், பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரையும், 3 மணிலிருந்து 4 மணி வரையும், 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரையும், 7 மணிலிருந்து 8 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிறைய ஆன்மீகத்தை சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். நிறைய நல்ல விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுவீங்க. மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் 2 விதமான பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் நெருங்கிய ஆட்களுடைய ஏதோ ஒரு நெகட்டிவ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குலதெய்வத்துடைய பிரார்த்தனை, கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகவாதிகள், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்ப்பீங்க. அதன் ரீதியாக பெரிய ஒரு ஆசீர்வாதம், கௌரவம் பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணப்போக்குவரத்துகள் மிக பிரம்மாண்டமான பண வரவு ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான பேச்சு திறமை இருக்கும். அதனால் பல விஷயங்கள் நீங்கள் பேசியே சாதிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு அடப்பு மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் மனைவி வழி சொந்தங்கள் மூலியமாக சின்ன சின்ன பாதிப்புகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறதோ, உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருக்கிறதோ, அது எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. நண்பர்கள் மூலியமாகவும், உறவினர்கள் மூலியமாக, முன்னோர்கள் மூலியமாக பலவிதமான ஆசைகள், அபிலாஷைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பெரிய மனுஷாருடைய அனுகிரகம், மூத்தவங்களுடைய அனுகிரகம், அதன் ரீதியாக மனசில் ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு வேலைகளில் மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இந்த வரக்கூடிய ஒரு வேலை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபரின் மூலியமாக வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி காசு பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் அகலும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொகையும் சேருவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும், உங்கள் பெரியவங்களுக்கும், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பெரியவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உட்கார்ந்து பேசி ஈஸியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இறைவனுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம், கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது.
இன்றைய நாள் நீங்கள் எது செய்தாலும் சரி பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். விரைந்த பிரயாணம் ஒன்று இருக்கிறது. தொலைதூர இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு செய்தியும் வந்து சேருவதற்கான அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சந்திராஷ்டமத்துடைய அம்சங்கள்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது, சந்திராஷ்டமம் பேசிக்கலாக கன்னி ராசின்னு சொல்லும்போது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமாக பாதிக்கும். அதுலேயும் எப்படி பாதிக்கும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையில்லாத வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடப்பதற்கான வாய்ப்புகள், அதை நினச்சி நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இதை நீங்கள் மெயினாக பண்ணணும் அப்படின்னா, நெய்னால் ஆன ஸ்வீட்டு ஒரு 5 ஸ்வீட்டு வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிடுங்க. பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிடுங்க. அது நெய்னாலான ஸ்வீட்டாக இருந்தாலும் மேலெல்லாம் வந்து சம்கிலாம் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பால் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்லாம் நிறையா இருக்கும். அதில் மேலே வந்து ஒரு காகிதம் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பழபழன்னு இருக்கணும் அந்த ஸ்வீட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்கள் தானம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பக்கத்தில் இருக்காது, பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே திடீர் திருப்பத்தினுடன் பெரிய ஒரு நல்ல காரியமாக மாறக்கூடிய அம்சங்கள் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கொடி கட்டி பறப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலியமாக பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண வரவு கண்டிப்பாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். எல்லா விதத்துலையுமே ஒரு அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான ஒரு ரொம்ப அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, தொழில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சிகள் ரொம்ப அதிகப்படியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் மிக பிரம்மாண்டமான ஆளாக இருக்காங்களோ, ரொம்ப பெரிய மனிதர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள். அதாவது அந்த சண்டை வந்து அறிவு சார்ந்த சண்டையாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் மூலியமாக செய்யக்கூடிய ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதனை புரியக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நடக்கப்படுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பல விஷயங்களை எடுத்து பண்ணணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே திருவினையாகக்கூடிய அமோகமான ஒரு நாளாக நடக்கப்படுது. பெரிய அளவுக்கு வெற்றி குவியும்னு சொல்லலாம். அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி குவியக்கூடிய நல்ல நாளாக நாள் இருக்கப்படுது. தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். முன்னோர்கள் சார்ந்த பெரியவங்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக அருமையான ஒரு வீடு, வண்டி, வாசல் அமைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துட்டுருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படுறது. நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தையின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து மருத்துவத்தினால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆசிரியர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. வங்கியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். உறவினர்கள் மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பணப்போக்குவரத்துகள் ரொம்ப நன்னா இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே திருப்தி, சந்தோஷம் வரக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி பயங்கரமான வெற்றி அடையும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, இந்தளவுக்கு ஒரு வெற்றி நமக்கு நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கூட நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு நாள்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதன் ரீதியாக பல முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் நடக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுறது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த விஷயம் வந்து உங்கள் குடும்பத்தினருடைய சப்போர்ட்டோடு நடக்கும். சின்ன சின்ன வில்லங்கங்களும் வரும், ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. யார்கிட்டலாம் பணம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோ, ஆடி கடன் கொடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கணுன்னாலும் இன்றைய நாள் ஒரு பெரும் தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.